பாட்டு பாடின அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான். எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். சாமானு சாமானுங்க கெட்டிக்காரனை தூக்கி விட்டா கூத்தாண்டவரா எப்பா நல்லா ஆடுகிறா. கெட்டிக்காரங்க நோடி குயில் வச்சிட்டாங்களா? ஆடி போதும் ஆட்டம். சரியா பாடு பாடு தாடி எனக்கு பாடு. அத்தா அவன் கொண்டாடி ஊத்தாடி குட்டுக்க நடக்கிறேன். நானே தாய் என்னை படைத்தவாளே படைத்தவாளே என்னை பாரம்மா கொஞ்சம் பாரம்மா கொஞ்சம் பாரம்மா கொஞ்சம் பாரம்மா பிரம்மன் படைத்ததில்லை என்னை போல பாவியாரம்மா அம்மம்மா பாவியாரம்மா பாத்ரூம் போய்க்கலாம். கட்டிக்காரன் பாத்ரூம் போய்க்கலாம். கொத்த கூட்டாமாவா அவனுக்கு இவன் கூட்டாமாவா அண்ணன் கிடையாது. அண்ணன் தம்பி சரியப்பா தம்பி என் பிள்ளையா இருந்தால் ஆண் பிள்ளை வீண் மாத்துக்கிறேன் தேவையில்லை. சபையை பார்த்தாயா? வணக்கமா
வாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? அதான் ஒரு phone பண்ணி பை வாங்கணும்னு சொல்றானே. என்ன அதை பாத்தீங்களா? தம்பி இது என்ன உறுப்புன்னு சேர்த்துறப்பா? அதான் தானிபடி அடுத்த நம்மளுக்கெல்லாம் தாய் திருநாளத்தில் வரக்கூடிய மோட்டூர் நன்னகரத்திலே எதற்காக கூத்து இவ்வளவு ஜன கூட்டமா இருக்குது? என்ன காரணம், என்ன விசேஷம்? அம்மா அம்மனுக்கு தீபாராதனை செய்து ஒரு நாள் தெருக்கூத்து வச்சிருக்கிறாங்க அம்மா. எதுக்கு? கன்னியாடிமா கல்தான் கூத்தாண்டுக்காக சொல்லக்கூடிய அதுக்காக ஒரு நாடகம். நம்பி ஒத்த கொடுக்கா. சரி இதற்கு பாத்தியா அவங்க பாதாளங்களுக்கும் ஊர் பதவங்க அனைவருக்கும் உனக்கும் இந்த சின்ன சிறுவன் ஒரு கோடி வணக்கம் தம்பி. எந்த சார்ந்தவள் திருமணம் ஆளலா யாரோட மனைவி என் விளக்கம் தெரியுமா? ஆகின்ற ஊழியா யாருக்கு மனைவி? என்ன பேர் என்னது? சுபத்திரை 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 சுபத்திரை. அது யாரு திருமணம் செய்திருக்கிறேன்? சொல்லுங்க, சொன்னதா தெரியும். நாங்க தம்பி 3 பேருக்கு ஒரே தங்கச்சி தான் தம்பி. 3 பேருக்கு ஒரு தங்கச்சி? ஆமா. சரிம்மா. 3 பேருக்கு சுருதிநாதனுக்கான அறுபது தனக்கு தங்கை சுபத்திரை மாலையிலோ வந்தேன். 3 பேருக்கு ஒரே தங்கச்சி சுபத்திரை 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 என்று விளக்கத்தை தந்து விட்டது. எங்க அண்ணன் பத்தியா யாரு? மாலாய கண்ணன், 2வது சாத்துகை, 3வது பலராம சக்கரவர்த்தி. 3 பேருக்கு ஒரே தங்கச்சி. அப்படி இருந்தாலும் 3 பேருக்கு ஒரே தங்கச்சி சொன்னேன். நான் யார திருமணம் செய்கிற தம்பி? ராஜாக்கள் நடுவில் சொல்லக்கூடிய முன்னிலை பின்னழகு முதுகிலே மச்ச ரேகை பள்ளியிலே பரிசுல சொல்லக்கூடிய அர்ஜுனன் பெருமாள் திருமணம் செய்த தம்பி. திருமணம் செய்து ஒரே ஒரு பையன் பெற்று எடுத்துட்டாப்பா. அதுக்கு மேல என்ன பையன் பெற்றெடுத்து அத பச்சியா 13ஆம் சண்டையிலே கை வேறாக கால் வேறாக துண்டு துண்டாக வெட்டி அவனை துண்டு துண்டாக வெட்டிட்டாங்க தம்பி. அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே ஏது காரணம் தெரியல. பதியாக மன்னர் ஒருமுறை கட்டளை மன்னர் இருந்தா மனைவி இருக்கா ஆகட்டும். முடியா பாண்டியா நம்ம கொண்டாடி வந்துக்கிட்டா உன்னுடைய மனைவி சுபத்திரை வந்து விட்டது. சுபத்திரை எடுபடி சொல்லுங்க. ஏங்க எங்க வீட்டுக்கு என்ன தெரியுதா? அம்மா உங்களுக்கு கணவராகப்பட்டவர் சரி விஜய பாண்டியன் வந்து விட்டாரா? அவருக்கு சிம்மாதானம் கொடுத்துட்டா தம்பி? பேசினா கூட ஆசி மாசமா கட்டி பிடிக்கிறதுல அதானே குந்தா
சரி. என்னுடைய பாதத்தை வடிவடினார் என்று சும்மா இருப்பாய் எழுந்திரு. அப்படியாகட்டும். சத்தியமேன் பாக்கியம். சமாதானம் கேட்கலாமா? சரி, சரி. அல்ல ஏதே வித கரணத்தால். என்ன காரணம்? ஏது காரணம்? எப்படி என்றால் என் அண்ணாவா விளங்கக்கூடிய சரி தர்மபுத்திர மகாராஜர் இன்று என்னை வரும்படி கேட்டாய். அதனால் இருவரும் சென்று அண்ணாவை பார்க்க வேண்டும். சரிங்க பாலமா போகலாம். இருவரும் இதை வந்துவிட்டார். சரி அண்ணா விளங்கக்கூடிய தர்மபுத்திர மகாராஜர் பார்க்க வேண்டாம். ஆகட்டும். தம்பி அர்ஜுனா, அண்ணா பீமசேனா, ஐயா பொருளோ நம்பளக்க தம்பியாகிய விஜயகாந்தி தம்பி தம்பி பாதம்பாடு மல்லிகை மல்லு கோங்கம் ஆந்தார் சொல்லக்கூடிய அனைத்து மலர்களை வைத்து தண்ணீரால கால் கழுவி பட்டாடையால துணித்தினால் சுகத்தோடு வாழ்வார். உன்னை வரவழைத்து மாமா நம்முடைய மாமா சிறந்தவாறு ஆனால் உங்களை வரவழைக்க காரணம் என்னவென்றால் நம்முடைய மாமாவா என்று சொல்லக்கூடிய கண்ணைக்குள் நிமை போலவும் நிமைக்குள் வெண்ணை போலவும் காக்க முடியாது கண்ணாபி ராமன் வரவழைக்கணும். அதனால நம்முடைய மாமாவை தோற்றம் செய்ய வேண்டும். இந்த 18 நாள் யுத்தத்திலே சண்டை செய்து இந்த 18 நாள் யுத்தம் வரையிலும் நான் தான் கஷ்டப்பட்டு வில்லி எடுத்து அந்த பாரத போரை முடித்தவன் நான். பேரை கதை எடுத்துக் கொண்டவன் நீதான். அதனால
அப்படி சற்று அமருங்க. என் கணவன் நான் பேசுவேன். அப்படியே பேசு. 2 ரூபா. டேய், 18 நாள் யுத்தத்துல 18ஆம் நாள் ஒரே நாள் தான் நீ கருதெடுத்திருக்க. நாங்கெல்லாம் வில்லெடுத்து அந்த பாரத போரை முடித்தவனடா இந்த பாத்திமா. நீங்க சொல்லிட்டேன். மாமா நான் 2 பேசுகிறோம். முடிஞ்சறவங்க. மாமா வணக்கம் மாமா. பாண்டி நல்லா இருக்கு. மாமா வணக்கம். மாமா மாமா என்ன பண்ணீங்க? வில்லெடுத்து 18 நாள் யுத்தத்திலே இந்த பாரத போர் வீரன் பேர் படைத்த வில்விஜி நான் வில்லெடுத்து சண்டை போடுறேன். என்ன இவங்க 2 பேரும் நீ முதல் நாள் சண்டை மாமாவே முதல் நாள் சண்டை ஆரம்பிச்ச உடனே எதிரில ரதத்தேர் இருக்கும் போது அங்கிருந்து வேகமா வந்து பார்த்து எதிரில ஆமா எதிரில இருக்கக்கூடிய அங்கும் பங்காளி இருக்கிறார்கள். துரியோதனன் இருக்கிறார், துச்சான் இருக்கிறார், ஜல்லியன் இருக்கிறார், ஜகுரி இருக்கிறார், பீஷ்மர் இருக்கிறார், குலகுருவாக துரோணாச்சார் இருக்கிறார். இவெல்லாம் நான் எப்படி சமாளம் செய்ய கேட்கும் போது எங்க அண்ணன் உங்க மாமன் எங்க அண்ணன் உங்க மாமன் அப்ப சொன்னாரு பகவத கதை படிச்சுக்கிறியா? பகவத்கீதை கீதாச்சரன் ஒன்று இருப்பாரு. எது நடந்ததோ அது நன்றாக நடக்கட்டும், எது நடக்கிறது நன்றாக நடந்தேட்டும். அப்படி எங்க அண்ணன் கூறின உபதேசம் என்ன புடுங்கனா என்ன செஞ்சான்? எங்க அண்ணன் சொல்லாம இல்லாவிட்ட மன்னவா மேல உட்காந்து சொன்னால எடுத்து அப்படியே அம்பு போய் நேரம் பாய்ஞ்சிருமா? அம்பு போய் நேரம் பாய் இந்த விஜய் காண்டி வந்து நீ கேட்கக்கூடிய ஒண்ணு வில் இருக்குது. இந்த வில்லாகப்பட்டது எங்க அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு சொல்லு அப்பேற்பட்ட சொல் இருக்குது. அந்த சொல்லு சொல்லும்படியான அந்த சொல் என்று இன்றாவிட்டால் உன் கையில் இருக்கக்கூடிய விளைவு, உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வில் அம்பு சொத்த அம்பு எதுக்கு படுத்த அந்த சொல்ல சுத்தமான கப்பு சுத்தமான கவுளு கோணாரு கூட்டி வச்சிருந்தா எங்க கொலை என்ன சொன்ன?